அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. இது பர்யந்தம் பொதுவாக மோக்ஷ உபாயம், மோக்ஷோபாயம்ன்றது என்னது? பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்துக்கு ஞான யோகம், கர்மயோகம், வர்ணாசிரம தர்மங்கள் இவைகள்லாம் அங்கமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் பத்தி பார்த்துட்டோம். அதுல எத்தனையோ கேள்விகள் வந்தது, அதற்கு சமாதானம்லாம் சொல்லியாச்சு. இப்போ மேல சில கேள்விகள்லாம் வருது. இப்போ என்ன கேள்வி வருதுன்னாக்கா, ஒரே ஒரு கர்மா, நீங்க வர்ணாசிரம தர்மங்களை பிரம்ம வித்யைக்கு அங்கம்னு சொல்றீங்க. வர்ணாசிரம தர்மங்கள் பிரம்ம வித்யைக்கு அங்கம் சரி அப்படின்னு சொன்னாக்க இதுல விரோதம் வருதே அப்படின்னு அவ கேட்கிறா. என்ன விரோதம் வருது அப்படின்னாக்கா, பொதுவாக நித்திய கர்மாக்கள், காமிய கர்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா இருக்கு கர்மாக்கள். இந்த ரெண்டு விதமான கர்மாக்கள் அது என்ன ஆயிடுதுன்னா, அந்த நித்திய கர்மான்னா என்ன அர்த்தம்? பலன் கிடையாது, பண்ணாட்டாக்க பிரத்யவாயம் வந்துரும் அப்படின்னு சொல்றது. பலன் கிடையாது, பண்ணாட்டாக்க பிரத்யவாயம் வந்துரும், பாபம் வந்துரும். இது நித்திய கர்மாவுடைய சுரூபம். அதே காமிய கர்மா எப்படின்னாக்க, நான் ஆசைப்பட்டேன்னாக்கா ஏதாவது ஒரு பலன் வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன்னாக்க அதற்கு நான் அந்த கர்மாவை அனுஷ்டிக்கலாம். இப்ப நான் ஆசைப்பட்டாதான் கர்மாவை அனுஷ்டிக்கலாம். எனக்கு அந்த பலன் வேணும்னு ஆசைப்படுறேன், அப்ப நான் அதை அனுஷ்டிப்பேன், அதனால பலன் உண்டாகிறது. ஆக எது பலத்தை கொடுக்குமோ அது காமிய கர்மா, அது நித்திய கர்மாவாக ஆகாது. எது நித்திய கர்மாவோ அதுக்கு பலன் இருக்காது, அதனால அது காமிய கர்மாவாக ஆக முடியாது. இது வஸ்துஸ்திதி. இப்ப அவ என்ன கேள்வி கேட்கிறா, நீங்க வர்ணாசிரம தர்மங்கள்லாம் இத மாதிரி பிரம்ம வித்யைக்கு அங்கன்றீங்க. வர்ணாசிரம தர்மங்கள்ன்றது நித்திய கர்மாக்கள் தான் அவைகள்லாம். ஏன்னா நிச்சயப்படி நான் கார்த்தாலயம் தீர்த்தாமாடணும், தீர்த்தாமாடினா எனக்கு என்ன பலன்? என் சுரூபம் தீர்த்தாமாடுறதுன்றது. அதே மாதிரி நான் ஊர்து பண்றதை எடுக்கணும், வஸ்திரத்தை உடுத்திக்கணும், சந்தியாவந்தனம் பண்றது, மாத்தியானிகம் பண்றது, திருவாராதனம் பண்றது, இது அத்தனையுமே நித்திய கர்மாக்கள். இந்த நித்திய கர்மாக்களை நான் அவசியம் அனுஷ்டிச்சுதான் ஆகணும். இதுக்கு பலன் கிடையாது. நான் கணக்க தீர்த்தாமாடல, தீர்த்தாமாடாம நான் ஏதாவது சாப்பிட்டுட்டேன், அப்போ மகா பாபமா சொல்றது. ஏன் அப்படின்னா, நித்திய கர்மான்றது தீர்த்தாமாடுறது. அந்த நித்திய கர்மா தீர்த்தாமாடுறது நான் பண்ணலையோ இல்லையோ, அதை பண்ணாம நிஷித்தமான சாப்பிடுறத பண்ணிட்டேன், அது எவ்வளவு பாபம். அதனால நித்திய கர்மாவை பண்ணாம வேற எதை பண்ணாலும் அது சரியில்லை, அது பலனை பாபத்தை கொடுத்துடும். அது மாதிரி சந்தியாவந்தனம், ஆராதனம் எல்லாமே புண்ணியத்துக்கோசம் பண்றது இல்லை, நம்ம பண்றதுன்றது நம்ம சுரூபம், கடமை அது அப்படின்னு பண்றோம். அதனால வர்ணாசிரம தர்மங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதெல்லாம் நித்திய கர்மாக்கள் தானே. நித்திய கர்மாவுக்கு பலன் கிடையாது. நீங்க அந்த வர்ணாசிரம தர்மங்களாகிற நித்திய கர்மாக்களை பிரம்ம வித்யைக்கு அங்கமா இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா அதனால விரோதம் வருது. என்ன விரோதம் வருதுன்னா, பிரம்ம வித்யன்றது என்னது? மோட்சமாகிற காமிய பலனை கொடுக்கறது. ஏன்னா புருஷார்த்தம், அதுலயும் பரம புருஷார்த்தம் மோட்சம். பரம புருஷார்த்தமான மோட்சத்தை கொடுக்கறதுன்றது பிரம்ம வித்யை. அதுக்கு இவைகள்லாம் அங்கமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இப்ப வர்ணாசிரம தர்மங்கள்லாம் கூட காமிய கர்மான்னு ஆயிடுறது, அவைகள்லாம் கூட காமிய கர்மா அப்படின்னு ஆயிடும். அப்படி காமிய கர்மான்னு ஆயிடுச்சுன்னாக்க அப்போ அதுக்கு இது சொல்ல முடியாது. ஒரே கர்மாவை நித்திய கர்மா, காமிய கர்மா அப்படின்னுட்டு ஒரே கர்மாவை எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நான் நித்தியப்படி ஆராதனம் பண்றேன், அது என்னுடைய சுரூபன்றேன். அதே நான் மோட்சத்துக்கோசரம் பிரம்ம வித்யை அனுஷ்டிக்கிறேன், அப்ப நான் திருவாராதனம் பண்ணேன்னாக்கா
அது எனக்கு மோட்சத்துக்கு உதவ மாட்டதுனால காமிய கர்மாவா போயிடுறது. ஒரே கர்மா இப்படியும் வரும் அப்படியும் வரும் அப்படின்னு சொன்னாக்க அது விரோதம் இல்லையா? அது விரோதம் இல்ல. இல்ல, ஒரே கர்மா நிச்சய கர்மாவாக இருக்குது, காமிய கர்மாவா இருக்குது நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னா அதை ஒத்துக்க மாட்டா. ஏன் அப்படின்னாக்கா இந்த இதுல மீமாம்சகால் ஒரு விஷயம் சொல்றா, சர்வேபியா தரிசபூர்ணமாசௌ சர்வேபியா ஜோதிஷ்டோ மகா அப்படின்னுட்டு வாக்கியங்கள் சிலது இருக்குது. உங்களுக்கு என்ன பலன் வேணுமோ அத்தனை பலனுக்கும் ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணுங்கோ, தரிசபூர்ணமாச இஷ்டிய பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேத வாக்கியம் சொல்றது. அதுக்கு மீமாம்சகால் என்ன பண்ணான்னா, இது எப்படி, நான் இப்ப ஜோதிஷ்டம் எனக்கு சொர்க்கம் வேணும், அதுக்கோசரம் நான் ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணிட்டேன். இல்ல எனக்கு சொர்க்கமும் வேணும், பசுக்கள் கால்நடைகளும் வேணும், ஐஸ்வர்யமும் வேணும், குழந்தையும் வேணும், சாம்ராஜ்யமும் வேணும், அத்தனையும் வேணும்னு நான் கேட்கிறேன். அத்தனையும் வேணும்னு கேட்டாக்கா அப்படின்னாக்கா ஒரு வாட்டி ஜோதிஷ்டத்தை பண்ணிடும், எல்லாம் கிடைச்சிடும் அப்படிங்கிற பூர்வபக்ஷிகள். ஆனால் மீமாம்சகால் என்ன பண்ணா, அது தப்பு. உனக்கு சொர்க்கம் வேணும்னாக்கா ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ணு, மழை வேணுமா திருப்பி ஜோதிஷ்டோம யாகத்தை திருப்பி அனுஷ்டிச்சிடும், எனக்கு குழந்தை வேணுமா திருப்பி ஜோதிஷ்டோம யாகத்தை அனுஷ்டிச்சிடும். இப்படி எந்த பலனை குறிச்சு நீ ஆசைப்பட்டாலும் அந்த பலனுக்கோசரம் ஒவ்வொரு முறையும் பண்ணியே ஆகணும், யாகத்தை ஒவ்வொரு முறையும் பண்ணியே ஆகணும். இப்ப பாருங்க, வர்ணாசிரம தர்மம் நிச்சய கர்மாவுக்கோசரம் ஒரு வாட்டி பண்ணணும், அந்த மாதிரி காமிய கர்மா மோட்சம் அதுக்கோசரம் ஒரு வாட்டி பண்ணணும். அப்போ ஒவ்வொன்றுதையும் ரெண்டு வாட்டி நீ பண்ணுவியா? இது எப்படி இது? அதனால இது வராதே, அதனால இந்த இது விரோதமா இருக்குதே, இது விரோதமா இருக்கு. விரோதமா இருக்கிறதுனால இதை ஏத்துக்க கூடாது. வர்ணாசிரம தர்மங்கள்லாம் நித்திய கர்மாக்கள் தான், அவைகள் காமிய கர்மாக்களாக ஆக மாட்டாது. ஆகவே காமிய கர்மாக்கள் இல்லாததுனால வர்ணாசிரம தர்மங்கள்லாம் எப்படி அங்கமாகும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது பூர்வபக்ஷிகளுடைய ஆக்ஷேபமா இருக்குது. அதற்கு பதில் நீங்க சொன்னது ரொம்ப சரியான வார்த்தை. இது ஒரே கர்மா நித்தியமாகவும் காமியமாகவும் ஆகாது அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் வாஸ்தவம் தான், பொதுவான நீதி அது. ஆனால் மீமாம்சகாலே ஒரு விஷயம் சொல்லிருக்கா, தந்திரம்னு 11வது அத்தியாயத்துக்கு தந்திராத்தியாயம்னு பேரு மீமாம்சையில. தந்திரம் அப்படின்னாக்க தந்திரமா பண்றதுன்னு சொல்லுவா. லோகத்தை சொல்ற தந்திரம் எல்லாம் வேற, அது உபாயம்னு அர்த்தம். இங்க தந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு விசேஷம் நடக்கிறது, ஒரு விசேஷம் நடக்கச்ச அப்பாவுக்கு பிறந்த நாள், பிள்ளைக்கும் பிறந்த நாள், அப்பாவுக்கும் பிறந்த நாள், பிள்ளைக்கும் பிறந்த நாள், இவர் 2 பேருக்கும் பிறந்த நாள் சொல்ற சமயத்துல அப்போ அதுல பக்ஷணம் பண்ணணும். அப்படின்னாக்கா அப்பாவுக்கோசரம் ஒரு பக்ஷணம், பிள்ளைக்கோசரம் ஒரு பக்ஷணம்னு பண்ணுவாள. அவன் என்ன பண்ணுவா, 2 பேருக்கும் பிறந்த நாள், அதனால ஒரு மதுர பக்ஷியம் பண்ணணும், திருவாளுக்கு சமர்ப்பிக்கணும். அதுக்கோசரம் என்ன பண்ணிடுறா அப்படின்னாக்கா 2த்துக்கும் சேர்த்து ஒரே பக்ஷணமா பண்ணிடுறது. ஒரே பட்சணமா பண்ணிட்டோம்னாக்கா அப்ப என்ன ஆயிடுறதுன்னாக்கா எல்லாம் சரியா போயிடுறது. அப்பா பிறந்த நாளையும் கொண்டாடியாச்சு, பிள்ளை பிறந்த நாளையும் கொண்டாடியாச்சு. என் பெரிய பொண்ணு ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு பிறந்துட்டா, சின்ன பொண்ணு அப்பெல்லாம் சண்டை போட்டு இருக்கோம். அக்கா பிறந்த நாளைக்கு மொத்தம் நிறைய பட்சணம், என் பிறந்த நாளைக்கு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும். அது ஒண்ணும் சாப்பிட போறது இல்லை, ஆனா அது ஒண்டி கேட்டு இருக்கோம் போட்டியில. அது ஸ்ரீ ஜெயந்தி, திருமாவளவுக்கு திருவாராதனம் பண்ணணும், அதுக்கோசரம் நம்ம 10 பட்சணம் பண்ணுவோம். அந்த 10 பட்சணம் பண்ணோடனே என் பொண்ணுக்கு பிறந்த நாள், அதுக்கும் அது சரியா போயிடுறது. இதுக்கு பேர் தந்திரம் அப்படின்னு சொல்ற. தந்திரம் ஒரே சமயத்துல
2 யாகம் பண்ணணும், அல்லது 2 யாகத்துக்கு அங்கங்கள் அனுஷ்டிக்கணும். அப்போ ஒரு முறை அந்த யாகத்தை பண்ணச்சேவே ஒரே யாகத்துல 2 யாகம் பண்ணச்ச ஒரு அனுஷ்டானத்திலேயே ஆயிடுறது. இதுக்கு உதாரணம் சொல்லுவோம். ஒருத்தன் என்ன பண்றான், விளக்கேத்திட்டு வரான். விளக்கேத்திட்டு வரான். அவன் எதுக்கு விளக்கேத்தின்னு வரான்? தன்னுடைய புஸ்தகம் தேடணும், நோட் புக் எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துன்னு வரான், விளக்கேத்தின்னு வரான். இப்ப விளக்கேத்தின்னு வரும் பொழுது அவனுடைய உத்தேசம் என்ன? புஸ்தகம் நோட் புக் எடுத்துக்கணும் அப்படின்னுட்டு. அப்பதான் ஞாபகம் வருது, ஐயோ நான் எழுதணுமே, அதுக்கு பேனா வேணுமே அப்படின்றான். பேனா வேணுன்றதுக்கோசரம் இன்னொரு வாட்டி விளக்கேத்தின்னு வருவானா? அதான் அந்த வழக்கு இருக்கே, முதல்ல எத்தனை இந்த வழக்குனாலேயே இதெல்லாம் பண்ணிடுறது. இத தந்திரம்னு சொல்ற. ஒரே கர்மாவுக்கு அங்கங்கள் இருக்கு, அந்த அங்கங்களுக்கு வழக்குன்றது ஒரு அங்கம். தீபம், அந்த தீபத்தை இது மாதிரி ஒரு வாட்டி பண்ணாலே போரும். இத தந்திரம். பிரசங்கம்னு ஒண்ணு சொல்ற, அது இங்க தேவையில்லை, தந்திரம்ன்றதுதான் முக்கியம். அதனால மீமாம்சகால் இத மாதிரி பண்ற. யாகங்கள்ல ஒரே அங்கம் 2 விதமா உபயோகப்படுறதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாட்டி பண்ணாலே போரும், ஒரு வாட்டி பண்ணாலே போரும் அப்படின்னு அர்த்தம். அதனால வர்ணாசிரம தர்மங்கள் இப்போ நீங்க கேட்டது ரொம்ப சரியான கேள்வி. ஒரு கர்மாவை அனுஷ்டிக்கிச்ச அந்த கர்மாவானது இதுவா இருக்கு, காமியமாவும் இருக்கு, நித்தியமாவும் இருக்கு. அதனால இது எப்படி அன்வயிக்கும் அப்படின்னு தான் நீங்க கேட்டீங்கோ. இத நாங்க தந்திரம் அப்படின்னு சொல்றதுனால சரியா போயிடுது. இதுக்கு விநியோக பிரதக்துவ நியாயம் அப்படின்னு அவ சொல்ற. மீமாம்சகாலை சம்யோக பிரதக்துவ நியாயம், விநியோக பிரதக்துவ நியாயம்னா இதுக்கு பேர். மீமாம்சகால் சொல்றது ரொம்ப அழகா இருக்கும். இதெல்லாம் ஒரே கர்மாவை 2 விதமா உபயோகப்படுத்திக்கிறது. இப்ப சொன்னமே தந்திரம்னு சொன்ன பாருங்க, அதுக்கோசரம் உபயோகப்படுத்திக்கிறது. இப்படி பண்ணிட்டோம்னாக்கா ஒரே கர்மாவை 2த்துக்கும் உபயோகப்படுத்திக்கிறதுனால இதுக்கும் உபயோகப்படும், அதுக்கும் உபயோகப்படும். இத பதஞ்சலி மகரிஷி மகாபாஷ்யத்துல ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றாரு. அது என்ன உதாரணம்னு பார்த்தாருன்னா, ஒருத்தன் என்ன பண்றான், மாமரம் வச்சிருக்கான். ஆத்துல நிறைய மாமரங்கள் இருக்குது. அந்த மாமரத்துக்கு ஜலம் குத்தணும், ஜலம் பாய்ச்சணும் இல்லையோ, ஜலம் குத்தணும். அது காமியம். ஜலம் குத்தணும்ன்றது காமியம். அந்த மாமரத்துக்கு ஜலம் குத்தணும், அது காமியமா இருக்குது, அதுக்கு குத்தணும். ஆனால் இவனுக்கு சோம்பேறித்தனமா இருக்குது, இவன் குத்த மாட்டேன்றான். ஜலத்தை குத்தமா யார் போய் ஜலத்தை எடுத்து யார் கொட்டுறது அப்படின்னு. அந்த சமயத்துல அமாவாசை வந்துடுச்சு. அமாவாசைய வந்துடுத்துட்டோம்னா அதுக்கு தர்ப்பணம் பண்ணி ஆகணும். இவன் என்ன பண்ணா, தர்ப்பணம் பண்றதுக்கு 2 உடஞ்ச ஜலம் எடுத்து வச்சுட்டான். அதை மாமரத்து பக்கத்துல உட்காந்து தர்ப்பணம் பண்ணிட்டு போட்டான். தர்ப்பணம் பண்ணிட்டு போயிட்டான். அமாவாசை தர்ப்பணம்ன்றது மாசம் மாசம் வருது. அது அவசியம் பண்ணியே ஆகணும். பண்ணலைன்னா பித்ரு சாபம் வரும். பண்ணினாக்கா புண்ணியம் ஒன்றும் கிடையாது. பண்ணலைன்னா பித்ரு சாபம். பண்ணினாக்கா பண்ணலைன்னாக்கா பித்ரு சாபம், பண்ணிட்டாக்கா ஒன்றும் பலன் கிடையாது. அதனால இது அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்றதுன்றது நித்திய கர்மா. அது ஜலம் குத்தணும், தர்ப்பணம் பண்றான். அதே மாமரத்துக்கு ஜலம் குத்துறதுங்கிறது அது காமியம். எனக்கு மாமரம் வளரணும், மாமரம் வளர்ந்து நிறைய பழம் காய் காய்க்கணும், பழம் வரணும், அதெல்லாம் பழம் வந்ததுன்னா அதை நான் பறிச்சு சாப்பிடணும். இப்ப அதுக்கோசரம் நான் ஜலம் குத்துறேன், அதுக்கோசரம் நான் ஜலம் குத்துறேன். இப்ப பாருங்க, அங்க பதஞ்சலி மகாபாஷ்யத்துல இப்படி இருக்குது. மகாபாஷ்யம் படிக்கிறதே ரொம்ப அழகுன்னுவா. மகாபாஷ்யம் வா படனீயம், மகாராஜ்யம் வா சாசனீயம் அப்படின்னுவா. மகாபாஷ்யமாவது படிக்கணும், இல்ல மகாராஜ்யத்தையாவது சாதனம் பண்ணணும் அப்படின்னு வாழலாம் அந்த காலத்துல. அவ்வளவு அழகு மகாபாஷ்யம். ஒவ்வொரு பாஷ்யத்துக்கும் பேர் உண்டு. நம்ம பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பேரு, பதஞ்சலி பண்ணதுக்கு வேண்டிதான் மகாபாஷ்யம்னு பேரு. அவ்வளவு கௌரவம் அந்த மகாபாஷ்யத்துக்கு. அவர் சொல்ற ஆம்ரஸ்ய சிக்தஹ பிதரஸ்ய திருப்தாக அப்படிங்கிறார்.
ஒரே காரியம் தர்ப்பணம் பண்றதுன்றது அது நிச்சய கர்மா. அதே மாமரத்தை வளர்க்கறது, போஷிக்கிறது, ஜலம் கொட்டுறது அதுன்றது காமிய கர்மா. இவன் என்ன பண்ணா, அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்றேன்னுட்டு மாமரத்துக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வந்துட்டான். அந்த ஜலத்தை என்ன 2 குடம் கொட்டியாச்சு. கொட்டிடவே இப்ப அந்த அமாவாசைக்கு ஜலம் சேர்த்ததுனால, தர்ப்பணம் பண்ணினதுனால பித்ருக்களுக்கு திருப்தி உண்டாயிடுச்சு, நித்திய கர்மாவை அனுஷ்டிச்சாயிடுச்சு. அதே இந்த மாமரத்துக்கு ஜலம் கொட்டிடவே மாமரத்துக்கும் ஜலம் கொட்டிட்டோம். அதனால 2 காரியம் முடிஞ்சு போச்சு. பண்ணின கர்மா ஒரே கர்மா தான். அது என்ன கர்மான்னாக்க தர்ப்பணம் பண்றது, ஜலம் சேர்க்கிறது. தண்ணி வெட்டையா தானே கேட்கிறா, அதனால ஜலம் விடுறது. அந்த ஜலம் விடுறது ஒரே கர்மா தான். ஆனால் ஒரு பக்கம் காமியம் மாமரத்துக்கு ஜலம் சேர்க்கிறது, இன்னொரு பக்கம் நித்தியம் அமாவாசை தர்ப்பணம் பித்ருக்களை திருப்திப்படுத்துறது. இது 2ம் ஒண்ணு அமைஞ்சு போயிடுத்தேங்க, 2மே ஒண்ணு அமைஞ்சு போயிடுது. அதனால அங்க வாக்கியம் ஆம்ரஸ்ட சிக்தக பிதரஸ்ட திருப்தாக அப்படின்னு. ஆம்ரம்னாக்க மாமரம், அதுக்கும் ஜலம் சேர்த்தாச்சு, பித்ருக்களும் திருப்தி அடைஞ்சுட்டா. ஒரே கர்மாவனால காமியமும் முடிஞ்சுடுத்து, நித்திய கர்மாவும் ஆயிடுத்து. அந்த மாதிரிதான் நான் வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிச்சேன்னாக்க அது என்ன பண்றதுன்னா, அந்த இதுவும் பிரம்ம வித்தியக்கும் அங்கமா போயிடுச்சு, இதுக்கும் நித்திய கர்மாவையும் நான் அனுஷ்டிச்சுதான் ஆயிடுறது. இதுக்கு விநியோக பிரதக்ஞா, விநியோகம். அது ஒரே வஸ்து இப்படியும் பண்றது அப்படியும் பண்றது. நம்மலாம் ஒரு 7வது காரியம் சில பேர் பண்றா, இந்த சிராத்தம் பண்ணுவா. சிராத்தம் பண்ணச்ச யாராவது நம்ம மனுஷா வந்திருப்பா, அவ இந்த சேஷம் சேர்த்துக்க மாட்டா. இப்போ எங்க தோப்பனார் நான் பண்ணினோன்னு எங்க பங்காளியார், எங்காத்து பேரன், எங்காத்து பொண்ணு இவெல்லாம் சேர்த்துப்பா. எங்க மாமா அவர் சாப்பிட மாட்டேன்றதுக்கோசரம் அங்க பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடியே தனியா எடுத்து வச்சுருவாளாம் சில பேர்லாம். என் மாமா நான் எடுத்து வச்சிடுறேன்னா அது ரொம்ப மகாபாபம். அது ஏன்னா நான் உத்தேசம் என் பித்ருக்களுக்கோசரம் பண்றது. அத்த போய் நானு 2 அது கொஞ்சம் இது கொஞ்சம் நான் மாத்தி வச்சேன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப தவறானது. அது ரொம்ப தவறானது. அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால அந்த மாதிரி இது பண்ண மாட்டா. பொதுவாகவே பெருமாளுக்கு பண்ற சமயத்துல பிரிச்சுடுவா, பாகம் பிரிப்பா. நம்ம கோயில்லாம் அப்படிதான் பண்றா. பெருமாளுக்கு தாயாருக்குலாம் பாகம் பிரிச்சுடுவா. பெருமாள் உற்சவர் மூல விராட்டுக்கு முதல்ல சமர்ப்பிக்கணும், அதுக்கப்புறம் உற்சவருக்கு. அதே அந்த சமர்ப்பிச்சது தாயார் சந்திக்கு வராது, தாயாருக்கு தனியா தான் எடுத்துன்னு போவா. தனிக்கோயில் நாய்ச்சியாருக்கு தனியா எடுத்துன்னு போவா பிரசாதத்தை. தனியா தான் அதை பிரிச்சுருவாரு. 4 பாகமா பிரிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அது சரியா போயிடுறது. சுவாமி எழுதியிருக்கார், ஒருத்தனுக்கு குழந்தை பிறக்க போறதுன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. குழந்தை பிறக்க போறதுன்னு தெரிஞ்சதுன்னாக்கா அவன் தானம் பண்ணணும். தானம் பண்ற சமயத்துல அவனுக்கு தெரியும் நாளைக்கோ குழந்தை பிறந்துடும். அந்த சமயத்துல என்ன பண்ணணுமா, தன்னுடைய திரவியங்கள் எல்லாம் எடுத்து பிரிச்சு வச்சுடணுமா. இது தேவார்த்தம், இது பிராமணார்த்தம், இப்படி இது தானார்த்தம், அப்படி இப்படின்னு பிரிச்சு வச்சுடணுமா. ஒரே வஸ்து தான், அதை பிரிச்சு வச்சுட்டேங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே வஸ்துவை பிரிச்சது பெருமாளுக்கு ஒண்ணு போறது, பிராமணாளுக்கு ஒண்ணு போறது, சாதாரண ஜனங்களுக்கு ஒண்ணு போறது, வேலைக்கார ஆளுக்கு போறது, இப்படி இதெல்லாம் ஒரே வஸ்துவை எப்படி விநியோகம் பண்றோம் பிரிச்சு. அந்த மாதிரி ஒரே கர்மாவை இது நித்தியமாகவும் உபயோகப்படும், காமியமாகவும் உபயோகப்படும். இது அதே மாதிரி சம்யோக பிரசக்த நியாயம்னு பேரு. சம்யோகம்னா பலம்னு அர்த்தம். பலன் தனித்தனி. நித்திய கர்மாவா ஒரே கர்மாவை அனுஷ்டிக்கச்ச நித்திய கர்மாவையும் அனுஷ்டிச்சுதான் மாதிரி ஆயிடுறது. அதே மாதிரி இந்த பிரம்ம வித்யைக்கு அங்கமாகவும் அனுஷ்டிச்சுடுறதா ஆயிடுறது. பிரம்ம வித்யைக்கு வேண்டிய பலனை அது கொடுத்துரும் அந்த வர்ணாசிரம தர்மம். அது மாதிரி இவன் நிச்சயப்படி அனுஷ்டிக்கணும் இல்லையோ, அதுக்கு வேண்டியதை இது பண்ணி விட்டுடாது. அதனால 2மே சரியா போயிடுறது. இதுக்கு சுவாமி இதுல சர்வார்த்த சித்தியில சாய்க்கிறார் சுவாமி.
ज्योतिष्टोमाग्निहोत्रादौ विनियोगपृथक्त्वतः नित्यकाम्यस्वरूपत्वं दृष्टं तद्वतिहास्तुनः. இப்போ சோமயாகம் பண்றான், ஜோதிஷ்டோமயாகம், அக்னிஹோத்திரம் பண்றான். இது சோமயாகம் நித்திய கர்மாவாகவும் பண்ணணும். அது நிச்சயம் பண்ணியே ஆகணும். 40 சம்ஸ்காரங்கள் சொல்ற சமயத்துல ஜோதிஷ்டோம யாகம், தர்சபூர்ணமாச இஷ்டி, அக்னிஹோத்திர ஹோமம், இது 3 நித்திய கர்மாவா அனுஷ்டிக்கணும் அப்படின்னுட்டே இருக்கு. நித்திய கர்மாக்கள் அது சேர்ந்து பண்றதுக்கு அது நித்திய கர்மாக்களா பண்ணணும். நம்ம இப்போ ஐஷியங்கர் இருக்காரோ, அவர் ஆஹிதாக்னி அக்னியாதானம் பண்ணிட்டு வரவர். அவர் சோமயாகம் அது பண்ணணும், இது பண்ணணும். அக்னிஹோத்திரம் நித்தியப்படி பண்ணிட்டு இருந்தார். அவர் நித்தியாக்னிஹோத்திரி சுவாமி என்கிட்ட நிறைய சாதிச்சிருக்கார். நித்தியப்படி அக்னிஹோத்திரம் அவர் பண்ணிட்டு இருந்தார். அது அவர் இன்னும் நான் யாகம்லாம் பண்ணணும்னு ஆரம்பிச்சார். கடைசியில அவரே சாதிச்சார், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனால் இந்த நிருசிம்மனுடைய திவ்ய ஆராதனத்துக்கு எனக்கு பெருமாள் அழிச்சு விட்டுட்டார், அதனால நான் இங்க வந்துட்டேன். நான் சொல்லுவேன், அதுக்கு இது பெரிய விஷயமாச்சு அடியேன், நிருசிம்மனுடைய அதுதான் வாஸ்தவம், அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன், பெருமாள் கூப்பிட்டார், இங்க ஆராதனம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சாதித்தார். இப்ப பாருங்க, இந்த சோமயாகம்ன்றது இது நித்திய யாகம், நித்தியப்படி பண்ண வேண்டியது. அது நித்தியப்படின்னா அந்தந்த காலத்துல எப்படி பண்ணணுமோ அது பண்ணணும். அத மாதிரி அக்னிஹோத்திரம் பண்ணணும், தர்சபூர்ணமாச இஷ்டியும் பண்ணணும். இது மாதிரி பசுபந்தம், இது மாதிரி எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் நித்திய கர்மாக்கள் தான் பண்ணணும். இந்த நித்திய கர்மாக்களையும் அனுஷ்டிச்சிடுவான். அப்போ ஒருத்தனுக்கு பலன் வேணும்னு ஆசை வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும்னாக்கா ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து பண்ணிடுறது, ரெண்டும் ஒரே சமயத்துல வந்துடும். அந்த மாதிரி பண்ணிடணும். அதனால ஜோதிஷ்டோமா அக்னிஹோத்ராதோ விநியோக பிரதக்தா, ஒரே யாகத்தை அனுஷ்டிக்கச்ச இது நித்தியத்துவமும் அதுக்கு சித்திக்கும், காமியத்துவமும் சித்திக்கும் அதுக்கு. ஏன்னா விநியோகம் பிரதக்குன்னா தனித்தனியா விநியோகம் பண்ணிடணும். அதை பண்ணிட்டா நித்திய காமிய ஸ்வரூபத்துவம் திருஷ்டம் மீமாம்சகாலே ஒத்தன் இருக்காது. அதனால ஒரே கர்மா நித்தியமாகவும் காமியமாகவும் அறியப்படுகிறது. அத மாதிரி ஆசிரமத்துக்கோசரம் பண்ற ஒரே அக்னிஹோத்திரம், வர்ணாசிரம தர்மத்துக்கு அக்னிஹோத்திரம் பண்ற, அதுவே பிரம்ம வித்யைக்கும் அங்கமாக மாறிவிடுறது. அது அதனாலதான் வித்யைக்கேபி குவச்சித் திருஷ்டா காமிய நைமித்திகாத்மதா விதிபேதேது கிம் நஸ்யா அத்திர கைமதிகி கதிஹி அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். வைஸ்வானர இஷ்டின்னு ஒண்ணு இருக்குது. இந்த வைஸ்வானர இஷ்டின்றது ஒரே ஒரு விதி வாக்கியம் தான், ஒரே ஒரு வாக்கியம். அது இதை விதிக்கிறது. அது என்னவா பண்ணணும்னாக்கா நைமித்திகமாகவும் இருக்கும், அந்த மாதிரி காமியமாகவும் இருக்கும். அது நைமித்திகம் எப்படி அப்படின்னாக்கா ஒருத்தனுக்கு பிள்ளை பிறக்கிறது, அப்ப சொல்றது வைஸ்வானரம் அட்டாகபாலம் நிர்வபே புத்திரே ஜாத்தே அப்படின்னு இருக்குது. புத்திரே ஜாத்தே பிள்ளை பிறந்தான்னாக்கா வைஸ்வானர் தேவதை 8 கபாலம் 9 கபாலம் 10 கபாலம் 11 கபாலம் 12 கபாலம் 12 தான் அனுஷ்டிக்கணும்னு சித்தாந்தம் இருக்கா. 12 கபாலங்கள், அதாவது அந்த இது மடக்கு மாதிரி இருக்கும். அதுல 12 உருண்டை புரோடாசங்கள் அதை வச்சு வைஸ்வானர இஷ்டி பண்ணணும். எப்போ பிள்ளை பிறந்தாக்கா இதுக்கு ஜாதேஷ்டி அப்படின்னு சொல்றா. ஏன்னா குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை க்ஷேமமா இருக்கணும், அதுக்கோசரம் பண்றதுனால இது நைமித்திகம்னு பேரு. அதே மாதிரி எனக்கு மனசு சாந்தியா இருக்கணும், இது வேணும் அது வேணும்னுட்டும் அதை பண்றோம். இப்ப இவன் பண்ணினது முதல்ல எதுக்கு? ஜாதேஷ்டி தான். தன் குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை சுட்சமா இருக்கணும், அதுக்கோசரம் வைஸ்வான இஷ்டியை அவன் நொட்டிக்கிறான். இப்ப என்னாச்சு? காமியமாவும் அதை நொட்டிக்கிறான். ஏன்னா ஏதோ சாந்தி முதலாளிகள்லாம் அவனுக்கு வேணும், அவனுக்கு அதுக்கோசரம் ஆகிறது அது. அதனால ஒரே வாக்கியத்தினால விதிக்கப்பட்ட ஒரே யாகம் நைமித்திகமாகவும் மாறுறது, காமியமாகவும் மாறுறது. அந்த மாதிரிதான் வெவ்வேறு விதிகள்னால யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி
அப்படின்றது நித்தியாக்னிஹோத்திரத்தை சொல்றது. அக்னிஹோத்திரம் ஜுகுயா சொர்க்க காமஹா அப்படின்றது காமியாக்னிஹோத்திரத்தை சொல்றது. முதல்ல வைஸ்வானர இஷ்டிய ஒரே வாக்கியத்தினாலேயே விதிக்கப்பட்ட இஷ்டி அது என்ன பண்றதுன்னாக்கா காமியத்தையும் கொடுக்கும், காமியமாகவும் மாறும், நைமித்திகமாகவும் மாறும் ஒரே வாக்கியம். அந்த மாதிரி பல வாக்கியங்கள்னால் சொல்லப்பட்ட அக்னிஹோத்திரம், ஜோதிஷ்டோமம், தர்சபூர்ணமாசம் இவைகள்லாம் நித்திய கர்மாவாகவும் இருக்கும், பிரம்ம வித்யைக்கு அங்கமாகவும் இருக்கும். அது அதனால தோஷம் கிடையாது. அதனால ஒரே காலத்துல இதை அனுஷ்டிக்கணும், ஒரே சமயத்துல தான் அனுஷ்டிக்கணும். இதுக்கு ஒரு வாட்டி அக்னிஹோத்திரம், அதுக்கு ஒரு வாட்டி அக்னிஹோத்திரம் பண்ண முடியும். கார்த்தால பிராதர் அக்னிஹோத்திரம், சாயங்காலம் சாயம் அக்னிஹோத்திரம், அதான் பண்றான் அவன். இது நித்தியகர்மாவா அவன் பண்ணினா கூட அப்போ தனித்தனியா பண்ண வேண்டாம், ஒரு முறை பண்ணாலே போரும். ஒரு முறை பண்ணாலே இவனுக்கு ரெண்டும் சித்திச்சுடுறது. அதனால விரோதம் இல்லை. ஏன்னா இது காரணம் விநியோக பிரதக்த நியாயம். விநியோக பிரதக்த நியாயம் அப்படின்னு பேர் இருக்கு. அதனால இந்த சில சில யாகத்துக்கு நித்திய கர்மாக்கள் தான், அதுக்கு பிராஜாபத்திய லோகம்னு பேரு, அது பலனா வரும் அப்படின்னு இருக்குது. அந்த பலன் வேணும்னு வச்சுக்கோங்க. அக்னிஹோத்திர யாகத்தை ஹோமத்தை பண்ணினான்னாக்கா அப்ப அது காமியமாவும் மாறும், நித்தியமாவும் மாறும். அது இதுக்கு பேர் தந்திரம். ஏற்கனவே சொன்ன பாருங்கோ, தந்திரம் அப்படின்னு அதுக்கு சொல்றாவா. தந்திரம் தந்திரமா பண்ணிடுங்க. அது அப்படி பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு என்ன ஆயிடுறதுன்னா நித்தியத்துவம் காமியத்துவம் ரெண்டுமே சித்திச்சுடுறது. ரெண்டுமே சித்திச்சுடுறதுனால எந்த விரோதமும் இல்லை. ஏன்னா அவ விரோதம் பண்ணினது என்னது, இதுதான் பண்ணினா அவ. ஒரே கர்மா எப்படி நித்தியமாகவும் காமியமாகவும் மாறும் அப்படின்னு தான் அவ கேட்டா. அதற்கு சமாதானம் ஆகலாம், தந்திரமா தான் பண்ணணும். அத இது அவன் நிச்சயப்படி அனுஷ்டிக்கணும், அதை அனுஷ்டிச்சாலே அதுக்கு உபயோகமா போயிடுறது. அது இத சூத்திரக்காரரே விகிதத்வாதிகரணம்னு பேரு, 3வது அத்தியாயம் 4ஆம் பாதம், அது அங்கபாதம்னே பேர் அதுக்கு. அந்த அங்கபாதத்துல 15 அதிகரணங்கள். அந்த 15 அதிகரணங்கள்ல இந்த விகிதத்வாதிகரணம் இது இருக்குது. என்ன அப்படின்னாக்கா விகிதத்வாச்ச ஆசிரம கர்மாபி சககாரித்வேன சர்வதா விதயேவ உபயலிங்கா அனபிபவஞ்ச தரிசயதி அப்படின்னு 4 சூத்திரங்கள் சொல்லி அங்க சாதிச்சிருக்கார் சூத்திரக்காரர். ஆசிரம கர்மாக்கள்லாம் கூட விகிதத்வாச்ச விதிக்கப்பட்டிருக்கு. விதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவையெல்லாம் அங்கமா இருக்கு பிரம்ம வித்யைக்கு அப்படின்னு சொல்றார். அங்கதான் தந்திரம் காமியாக்னிஹோத்திர பிரபுதி அப்படிங்கிறார் அதிகரண சாராவளியில சுவாமி. தந்திரமாக ஒரே அக்னிஹோத்திரம் காமியாக்னிஹோத்திரமாகவும் மாறுறது, நித்தியாக்னிஹோத்திரமாகவும் மாறுறது. நித்தியாக்னிஹோத்திரம் அப்படின்னாக்கா நித்தியப்படி அனுஷ்டிக்க வேண்டியது. அதுல பிரஜாபதி லோகம், பிராஜாபத்திய லோகம்னு ஒரு பலன் இருக்குது. அது வேணும் அப்படின்னாக்க இந்த நித்தியாக்னிஹோத்திரத்தை அனுஷ்டிச்சாலே அது காமியமாகவும் அது உபயோகப்படும். அந்த பிராஜாபத்திய லோகம்ன்றது கிடைக்கும் இவனுக்கு. அதனால இது விரோதம் கிடையாது, இது விரோதம் இல்லை. அதனால நித்தியத்துவமும் சித்திக்கும், காமியத்துவமும் சித்திக்கும் ஒரே கர்மாவுக்கு. அதுல தோஷம் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதனுடைய தாத்பரியத்தை சேவிக்கலாம். என் நித்யம் தன்ன காமியம் ததபி ந ததிதி ஸ்தாபிதே கர்மபேதேபி ஏகம் வித்யாஸ்ரமாங்கம் பவதி விநியுக்த்யந்தரேனோபபத்தே தத்ர அனுஷ்டானதந்திரம் விதுஷிதி கடதே கர்த்ருகாலாத்யபேதாத் பிராஜாபத்யாதிலோகார்த்தினி ச ததிதரஹ அனர்த்தரோதாய தத்வான் அப்படின்னு சாதிக்கிறார் ஸ்லோகம். யத் நித்யம்
எந்த கர்மா நித்திய கர்மாவோ இருக்குதோ, அதாவது இந்த கர்மாவை அனுஷ்டிக்கலன்னா பாப்பம் வந்துடும். அப்படி எந்த கர்மா இருக்குதோ, அனுஷ்டிக்கலன்னா பாப்பம், அனுஷ்டிச்சா பலன் கிடையாது. தது காமியம் ந, அது காமிய கர்மாவா ஆக முடியாது. ஏன்னாக்க ஆசை இருந்தா பண்ணலாம். காமிய கர்மாவை எனக்கு பிடிச்சிருந்தா தான் பண்ணலாம், எனக்கு இந்த பலன் வேணும் அப்படின்னு சொன்னாதான், நமக்கு ஆசை இருந்தாதான் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம அனுஷ்டிக்க வேண்டாம், நம்ம அனுஷ்டிக்கவே வேண்டாம். எனக்கு இந்த பலன் வேணும் அப்படின்னு ஆசை இருந்தா பண்ணலாம், இல்லைன்னா அனுஷ்டிக்கவே வேண்டாம். அதனால காமிய கர்மா நியதம் இல்லை. அதே நித்திய கர்மா நியதம், அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும். அனுஷ்டிக்கலைன்னாக்க பாபம் வந்துடும் இல்லையோ, அதனால அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும். அதனால நித்திய கர்மா வேறதான், காமிய கர்மா வேறதான். அதனால பண்ணாட்டா பிரத்யவாயம் பாபத்தை கொடுக்கக்கூடிய கர்மா நித்திய கர்மா. ஆசைப்பட்டா பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்றது காமிய கர்மா. இது அதுவாகாது, அது இதுவாகாது. அதனால எது நித்திய கர்மாவோ அது காமிய கர்மாவாக ஆகாது. எது காமியமோ ததவி தத்து நித்திய கர்மாவா ஆக முடியாதது. இது வேற அது வேற. இது கர்மபேதே ஸ்தாபிதேபி மீமாம்சகால இதெல்லாம் நிர்ணயம் பண்றக்கா. நமக்கும் அதெல்லாம் சம்மதம் தான். அதனால கர்மபேதம் ஸ்தாபிதமா போயிடுச்சு. கர்மான்றது 3 விதமா இருக்கும்: நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, காமிய கர்மா. நித்திய கர்மா சந்தியாவந்தனம், அக்னிஹோத்திரம் இதெல்லாம் பண்றது. அதே நைமித்திக கர்மா குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்தாக்க ஜாதேஷ்டி பண்றது. அதே மாதிரி குழந்தை பிறக்கிறது, ஒருத்தன் புண்ணியாகவச்சனம் பண்றான், ஸ்துதி புண்ணியாகம் பண்றான். 11வது நாள் ஸ்துதி புண்ணியாகம் பண்ணி 4 சிவவைஷ்ணவாள் வந்து புரோக்ஷிச்சு எல்லாம் பண்றா பாருங்க. இதெல்லாம் நைமித்திக கர்மா. காமிய கர்மான்னாக்கா பலனுக்கோசரம் பலனை உத்தேசிச்சு பண்றது. அதனால இப்படி 3 விதமான கர்மாக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்றக்கா மீமாம்சகால். நமக்கும் அதெல்லாம் சம்மதமான விஷயம் அது. இது கர்மபேதே ஸ்தாபிதேபி. ஆனா வினியுக்தி அந்தரேன வேற பிரயோகத்தினால, விநியோகம்னா பிரயோகம்னு அர்த்தம். அதாவது உத்தேசம் எப்படியோ அதுக்கு ஏத்த மாதிரி பிரயோகம் பண்றது. அதுல உபபத்தே ஒரு கர்மாவுக்கு நித்தியத்துவம் வருது. அதே வித்யை குறிச்சு அங்கமா இருக்கும் பொழுது காமியத்துவம் வருது. அதனால இது விரோதமே இல்லை. விரோதம் இருந்தாக நீங்க சொல்லுங்க, விரோதமே இல்லை. ஆக ஏகம் ஒரே கர்மா அக்னிஹோத்திரம் தான். அது ஏற்கனவே சொன்னோம். வித்யா ஆசிரம அங்கம் பவதி. வித்யைக்கும் அங்கமா இருக்கு, ஆசிரமத்துக்கும் அங்கமா இருக்கு அது. ஏன்னா சூத்திரக்காரர் சொல்ற அக்னிஹோத்ராஜிது தத்காரியாயைவ தத் தரிசனாத் அப்படின்னு சாதிச்சிருக்கார் சூத்திரக்காரர். அக்னிஹோத்திரம் முதலான யாகங்கள்லாம் ஹோமங்கள்லாம் தற்காரியாயைவ வித்யா காரியாயைவ, வித்யா பூர்த்தி ஆகணும், வித்யைக்கு அங்கமா தான் இருக்குது அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிருக்கார். அது மாதிரி யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜோதி அப்படின்னுட்டு நித்திய கர்மாவாகவும் இருக்காது. அதனால வித்யைக்கும் அங்கம் அக்னிஹோத்திராதிகள், அது மாதிரி ஆசிரமத்துக்கு வர்ணாசிரமத்துக்கும் அங்கமா இருக்கு பவதி. அதனால ரெண்டுத்துக்கும் அங்கமாறுது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? வித்யைக்கு அங்கம் அப்படின்னா அது காமியம்னு அர்த்தம். அதே ஆசிரமத்துக்கு அங்கம்னு நித்தியம்னு அர்த்தம். இதுல தத்திர இந்த விஷயத்துல விதுஷி இவன் இருக்கானே பிரம்மவித்து உபாசகன், உபாசனம் பண்றானே, அவனிடத்துல பிராஜாபத்தியாதி லோகார்த்தி நிச்ச ஒத்த அக்னிஹோத்திர ஹோமத்தை அனுஷ்டிக்கிறான். அவன் நித்தியாக்னிஹோத்திரமாவும் அனுஷ்டிக்கிறான், பிரம்ம வித்யாவும் அனுஷ்டிக்கிறான். பிரம்ம வித்யாவத்தான் அனுஷ்டிக்கிறான். அப்போ அந்த அக்னிஹோத்திரமானது பிரம்ம வித்யைக்கு அங்கமாவும் ஆச்சு, வர்ணாசிரம தர்மத்துக்கு அங்கமாவும் எடுத்தது. ஆனால்
இத மாதிரி உபாசகனுக்கு அப்படி ஆச்சு. பிராஜாபத்தியாதி லோகார்த்தினிச்சே, அதான் பிராஜாபத்தியம் முதலான லோகம் இருக்குதே, அந்த லோகத்தை அடையணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த எஜமான் என்ன பண்றான், அந்த அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்றான். அந்த ஹோமத்தை பண்ணினான்னாக்க அப்ப என்ன எடுத்துனாக்க ஆசிரம தர்மமாவும் ஆச்சு, வித்யைக்கு அங்கமாவும் ஆச்சு. அந்த மாதிரி காமியம் பிராஜாபத்தியாதி லோகம் இது சாதாரண காமியம். பிரம்ம வித்யன்றது பரம புருஷார்த்தத்துக்கோசரம். இந்த அக்னிஹோத்திரம் பிராஜாபத்தியாதி லோகத்தை அடையறதுக்குனாக்க அது சாதாரண பலன். சாதாரண பலத்துக்கோசரம் அது இப்படி 3 விதமாக அது வருது. அதனால வித்யைக்கு அங்கமாவும் இருக்கு, ஆசிரமத்துக்கு அங்கமாவும் இருக்கு, அந்த மாதிரி காமியமாகவும் இருக்கு. அதனால இந்த அக்னிஹோத்திரத்தை ஒரே தடவை அனுஷ்டிச்சாலே போரும். இது கர்த்திரு காலாதி அபேதாத். இப்போ கர்த்தா நான் தான் உபாசகன், நானே பிராமண தர்மத்தை வச்சுட்டு அனுஷ்டிக்கிறவன். அந்த மாதிரி எனக்கே பிராஜாபத்தியாவது லோகம் வேணும். அதனால கர்த்திரு பேதம் இல்லை, ஒத்தனை. அந்த மாதிரி காலம் அக்னிஹோத்திரம் பண்ணணும்னா கார்த்தால பண்ணணும், சாயங்காலம் பண்ணணும், அவ்வளவுதான். இப்போ இந்த காமிய கர்மா அனுஷ்டிக்கிறதுக்கு மத்தியானம் பண்ணு, இதுக்கு ராத்திரி பண்ணு அப்படின்லாம் கிடையாது. எந்த கர்மாவை அனுஷ்டிச்சாலும் கார்த்தால பண்ணு. அதுக்கு சாயம் அக்னிஹோத்திரம், பிராத்தர் அக்னிஹோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்னிஹோத்திரத்துக்கு ஒரே சமயத்துலதான் இருக்கு, ஒரே காலம், ஒரே கர்த்தா தான். அதனால கர்த்திருகாலாதி அபேதாத். அதுல பண்ண வேண்டிய பிரக்கிரியை இருக்கும், ஆதி சப்தத்தினால பிரக்கிரியைகள். அதுக்கு தயிரை கொண்டு பண்ணலாம், பாலை கொண்டு பண்ணலாம், நெய்யும் வச்சுக்கலாம், இத மாதிரி ஏதோ இருக்கு. அந்த பிரக்கிரியைகள் இருக்கு பாருங்க, அது கூட அபேதம் தான், எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்குது. அதனால வர்ணாசிரம தர்மமாக அனுஷ்டிச்சாலும் ஒரே காலம்தான், உபாசனத்துக்கு அங்கமாக அனுஷ்டிச்சாலும் ஒரே காலம்தான், ராஜாபத்தியாதி லோகா பிராப்தியர்த்தம் அனுஷ்டிச்சாலும் ஒரே காலம்தான். ஒரே காலம், ஒரே கர்த்தா, ஒரே பிரக்கிரியை எல்லாம் இருக்கிறதுனால கடத்தை அது தவறாகவே ஆகாது, தவறாகவே ஆகாது. ததிதரக ஒருத்தனுக்கு பிரம்ம வித்தியை அடையணும், பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும், அதுக்கு ஆசை இல்லாம இருக்கான். ததிதரக அப்ரம்ம வித்து, அவனுக்கு பிராஜாபத்தியம் முதலான லோகத்துல அடையறதுக்கு கூட அவனுக்கு ஆசை இல்லை, அதுல கூட அவனுக்கு ஆசை இல்லை. அதாவது பிரம்ம வித்தியை நான் அடையணும், பிரம்ம வித்தியை நான் அனுஷ்டிச்சு மோட்சத்தை அடையணும் அப்படின்னு அவன் ஆசைப்படலை. அதனால பிரம்ம வித்தியைக்கு அங்கமா அந்த நித்தியகர்மா ஆகாது. அதே மாதிரி எனக்கு பிராஜாபத்தியாதி லோகம் எனக்கு வேண்டாம், அதுவும் வேண்டாம். பிராஜாபத்தியாதி லோக பிராப்தியும் வேண்டாம், பிரம்ம பிராப்தியும் வேண்டாம். ஆனா நித்தியப்படி நான் அனுஷ்டானம் பண்றேன், என்னுடைய கர்த்தவியம் வர்ண தர்மம் அது, நான் அதை அனுஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க அப்ப என்ன ஆகும்னா அனர்த்தரோதாய, அனர்த்தம் பாபம் பிரத்யவாயம் நம்ம பண்ணாட்டாக்க நமக்கு பாபம் வருமோ இல்லையோ, அதனால நிச்சயகர்மாவை அவசியம் பண்ணியே ஆகணும். அதனால அனர்த்தரோதாய, அனர்த்தம் நமக்கு வரக்கூடாதுன்னு அதை தடுக்கணும், அனர்த்தத்தை தடுக்கணும், நமக்கு பாபம் வராம தடுக்கணும். அதுக்கோசரம் தத்வான் நித்தியகர்மாக்களை உடையவனா இருக்கான். தத்வான நித்தியகர்மாக்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஆக இப்ப என்ன சாதிச்ச, ஒரே வர்ணாசிரம தர்மம் அது நித்தியமாகவும் இருக்கும், அது காமியமாகவும் இருக்கும். பரம புருஷார்த்தமான மோட்சத்தை அடைவதற்கு பிரம்ம வித்தியைக்கு அங்கமாகவும் இருக்கும். அதனால எல்லாமே இந்த இதுல ஒரே இதுல முடிஞ்சுடுறது, ஒரே அனுஷ்டானம் தான். இதுக்கு விநியோக பிரசக்த நியாயம் அப்படின்னு பேர். நம்ம மாங்கல்லையே ஸ்ராத்தம் பண்றோமோ இல்லையோ, ஸ்ராத்தம் பண்ற மந்திரங்கள்லாம் எதுல இருந்து வருது அப்படின்னா அஸ்வமேத பிரகரணம். அது அஸ்வமேத யாகத்துக்கு சொல்ல வேண்டிய மந்திரங்கள், அந்த மந்திரங்களை ஸ்ராத்த மந்திரங்களாக விநியோக பிரசக்தம் பண்ணிட்டார். ஒரே மந்திரத்தை இதுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம், அதுக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். ராஜாதிராஜாய பிரசக்தி சாகினே அப்படின்னு நம்ம பஞ்சாயத்து சொல்றோம்.
பொதுவா ராஜாதி ராஜான்னு சொல்றதெல்லாம் ராஜசூயாகும் இந்த மாதிரி சில விஷயங்கள்ல வரும் அது. ஆனால் இங்க நம்ம பண்றது என்ன பண்றோம்? ராஜாதிராஜ சர்வேஷாம் விஷ்ணு பிரம்மமயோ மகான்னுட்டு ராஜாதிராஜன் யாருன்னாக்க பெருமாள் தான். அந்த பெருமாளுக்கு தான் இதுன்னு நாம பண்றோம். அதனால ஒரே மந்திரம் தான். அது யாகத்துல வர்றது, யாகத்துல அனுஷ்டிக்கிறதுக்கு வர்ற மந்திரம் அது. அந்த மந்திரமானது இதுக்கும் உபயோகப்படுறது, நம்ம பெருமாளுக்கு உபயோகப்படுத்திக்கிறோம். அவர் ஏன்னா பெருமாள் சொல்லிட்டு போயிட்டார், வேத சர்வே ரகமேய வேத்யா அப்படின்னு சாதிச்சுட்டு போயிட்டார். அதனால வேதங்கள்னாலே அறியப்படும் சர்வேஸ்வரன் தானே. அதனால ஒரே மந்திரத்தை யாகத்துக்கும் உபயோகப்படுத்திக்கிறோம், அந்த மாதிரி பெருமாள் ஆராதனத்திலையும் உபயோகப்படுத்திக்கிறோம், அத மாதிரி சிராத்தாதிகள்லையும் உபயோகப்படுத்திக்கிறோம். ஏன்னா அவன் தான் கவ்ய புக்கு. கவ்யம்னாக்க தேவதைகளுக்கு கொடுக்கக்கூடியது, கவ்யம்னாக்க பித்ருக்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டியது. இந்த ரெண்டுத்தையுமே அனுபவிக்கிறவன் யாருன்னாக்கா பெருமாள் தான். அதனால போறது. ஆகவே ஒரே கர்மா நித்தியமாகவும் இருக்கும், காமியமாகவும் இருக்கும், பரம புருஷார்த்த பிரம்ம வித்யைக்கு அங்கமாகவும் இருக்கும். ஒரு வாட்டி அனுஷ்டிச்சாலே போரும். இது விநியோக பிரதக்த நியாயம், சம்யோக பிரதக்த நியாயம். எப்படி தந்திரமாக அனுஷ்டிக்கணும், இது மீமாம்சக சித்தாந்தம். அதை வச்சுட்டே நம்ம அனுஷ்டானத்திலையும் கொண்டு வரணும் அப்படின்னு சுவாமி இங்க சாதிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகம் சேவிக்கலாம். என் நித்தியம் தன்ன காமியம் ததபி ந ததிதி ஸ்தாபிதே கர்ம பேதேபி ஏகம் வித்யாஸ்ரமாங்கம் பவதி ஹி விநியுக்த்யந்தரேனோபபத்தே தத்ர அனுஷ்டானதந்திரம் விதுஷித் கடதே கர்த்ருகாலாத்யபேதாத் பிராஜாபத்யாதிலோகார்த்தினி ச ததிதரஹ அனர்த்தபோதாய தத்வான். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः. அடியேன்.